ஏன்டா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஊரெல்லாம் இப்போ முரளி செஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் இப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. எஸ், நம்ம 4 வருஷமாக வந்துட்டு பவர்ஃபுல்லாக வச்சுருந்த அந்த முரளி செஞ்சை அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமை நம்ம இப்போ மாற்றிருக்கிறோம். இதை ஏன் மாற்றினேன், நான் எதுக்கு மாற்றினேங்கிறதுக்கு ஒரு சாலிடான ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் சொல்ல போகிற வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. இது வந்துட்டு முரளி செஞ்சையோட அப்டேட்டோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வேணும்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காக முரளி செஞ்சை அப்படிங்கிற ஒரு பிராண்டை எதுக்காக நீ மாற்றின, ஏன் மாற்றின? அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பேசுகிறேன், நல்லா இருக்குதா? இந்த ஒரு செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நியூ இயரில் அதனால தான் புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு பேசுகிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எதுக்காக முரளி செஞ்சைங்கிற நேமை நீ மாற்றினேன்? அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். நான் என்னோட ஏவியேஷனில் என்னோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட, சார் நான் இது மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அதை பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் வந்துட்டு என்னை பயங்கரமாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி, எஸ் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உன் நேமை சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், சொல்லி அவர் சர்ச் பண்ணும்போது என்னுடைய சேனல் வரலை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு பயங்கரமான ஷாக். எப்படி சார், எப்படிங்க ஒன்றும் புரியல எனக்கு. இது போட்டால் என்னோட தானே வரும், ஏன் என்ன ஆச்சு, சேனலுக்கு கீழே ஏதாச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நான் போயிட்டேன். அப்புறமேட்டு தான் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா தெளிவாக கேட்கும்போது புரியுது. அவர் SANJAYக்கு பதிலாக ஐ போட்டார். ஐ இல்லை சார், ஒய் சார் அப்படிங்கிறேன். ஓ ஐம் சாரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றி பார்த்தாரு, அப்ரிஷியேட் பண்ணார். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு சொன்னார். என்னன்னா, ஏன் இந்த சேனலுக்கு முரளி செஞ்சை நேமை வச்சேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் நான் அவருக்கு வந்து இந்த சேனல்லே வந்துட்டு பாருங்கன்னு சொன்னது. என்னுடைய அப்பா பேர் தான் வந்துட்டு முரளி, என்னோட பேர் சஞ்சய், முரளி சஞ்சய்ன்ட்டு நான் வந்துட்டு என்னோட சேனல் நேமை வச்சேன். ஆனால் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன்டா முரளி சஞ்சய்னு வச்சிருக்க, சஞ்சய் முரளின்னு தானே வைக்கணும், சஞ்சய் தானே உன் பேர் தானே ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஏன் எங்கள் அப்பாவோட பேர் நான் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாதா, முரளி சஞ்சய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வைப்பேன். விக்ரம் வேதா படத்தில் மாதவன் சொல்லுவார், டே எனக்கு அந்த டுப்பு சவுண்டு தாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் முரளி சஞ்சய் தான் வைப்பேன்ட்டு அடம் பிடிச்சி அந்த சேனலில் வச்சேன். அப்போ நான் வந்து கண்டுக்கவே கிடையாது அதில் எத்தனை சேனல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அப்போ தானே ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அதை பற்றி ஒரு விவரமே தெரியலை. சரி முரளி சஞ்சய்னு வைப்போன்ட்டு எத்தனை பேர், அப்போவே நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 20 பேர்கிட்ட முரளி சஞ்சய்னு இருந்தாங்க, சஞ்சய் முரளின்னு இருந்தாங்க, முரளி பிரசாந்த்னு இருந்தாங்க. இவ்வளோ சேனல்ஸ் இருந்தாலுமே எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் என் சேனலை நான் க்ரோ பண்ணி பாக்கி எந்த சேனலுமே வராத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுத்து தான் நான் வந்துட்டு முரளி சஞ்சய்ன்ட்டு பேரை வச்சேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோஸும் போஸ்ட் பண்ணோம். சேனலும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆஃப்டர் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமேட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2022 டோட்டலாக டம் ஆகிடுச்சு. 22-23 வந்துட்டு சுத்தமாக நம்ம சேனல் வந்துட்டு ஆக்டிவ்லே இல்லை, ஒன்றுமே இல்லை. திங்க் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் திரும்ப ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்பொழுது நான் வந்துட்டு அப்போ இருந்து என்னோட காண்டாக்ட் வேறு, இப்போ இருந்து என்னோட காண்டாக்ட் வேறு. ப்ரொஃபஷனலி வந்துட்டு எனக்கு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிது. அவங்கள்ட்டலாம் நான் என்னோட வீடியோவை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க பார்க்குறாங்க, ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பர்சன் வந்துட்டு என்னை யோசிக்க வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, சஞ்சய் நீ முரளி சஞ்சய் வச்சுருக்கிறது குட் சொன்ன மாதிரி, ஆனால் நீ முரளி செஞ்சைன்னு சர்ச் பண்ணும்போது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறன்னா அதில் நீ தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது என் மண்டையில் வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இந்த பேர் சொன்னால் அது நீ தான் அப்படின்னு, நீ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனைக்குள்ளே நான் வரேன். அதாவது நம்மளோட சேனல் நேமை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், இந்த ஒரு பேர் தான் நான் வைக்கணும், கடைசி வரைக்கும் இதுதான் இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சடனாக அப்படி மாறணும், அதாவது சேனல் நேமை மாற்றணும் அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் மாற்றணுமா, இது எனக்கு செட் ஆகுமா, நம்ம பண்ணால் எனக்கு ஒரு பயமும் கூட. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்துட்டோம், சர்ச் பண்ணால் நம்மள தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த நேரத்தில் நான் வந்து என்னோடய சேனல் நேமை மாற்றி அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து சர்ச் லிஸ்ட்டில் நம்ம
சேனல் வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு பயம் எனக்கும் இருந்துச்சு. மாற்றுறதுன்னு ஒரு கட்டத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா பேர்லையுமே இருக்காங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலாக என்னோட பேர் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதனாலே வந்துட்டு என்னோட பேரை வச்சு ஏதாச்சும் சொல்லுங்கடா அப்படின்ட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட கேட்டிருந்தேன். சேட் ஜிபிட்ட போட்டு ஒரு நாள் அவனை போட்டு நான் கொன்னுட்டேனே சொல்லலாம். அவனுக்கு மட்டும் சேட் ஜிபிடிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது செத்துரும், என்னை விட்டுருடா அப்படின்னு அது கதை இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பேரை வந்துட்டு நான் நிறைய சர்ச் பண்ணேன். சஞ்சய் நோவான்னு சர்ச் பண்ணேன், அதுலேயும் ஒரு சேனல் இருக்குது. சரி ஓகே, ஸ்டாரிங் சஞ்சய், சிம்பிளி சஞ்சய், என்னென்னமோ போட்டு பார்த்தேங்க, ஒன்றுமே செட் ஆகலை. அப்புறமேட்டு தான் வந்துட்டு ஓகே, இந்த சஞ்சய்ங்கிறதுலே வந்துட்டு நிறைய வடக்கு நண்பர்கள் தான், எல்லாமே வடக்கு நண்பர்கள் தான் அந்த சேனல் வச்சுருக்காங்க. சஞ்சய்னு போட்டாலே ஒரு ஹிந்தி வீடியோ வந்துடுது முன்னாடி. அது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. Oh my god. Look at this worm. Take him with you. ஓகே, நம்ம கண்டென்ட் நம்ம பேரை பேசுவோம், நம்ம சேனல் பேசுகிறத விட நம்ம கண்டென்ட் நம்மளோட பேரை பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்துட்டு ஓகே ரேண்டமாக ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணும்போது ஜென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கும்போது சரி இது ஜென்சினா என்ன அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இந்த லேட்டர் 90ஸ்லேருந்து இந்த 2012 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாமே ஜென்சி அப்படின்னு பார்த்தா அப்போ நானும் ஒரு ஜென்சி தானே அப்படின்னு வந்தோடனே ஓகே நம்ம ஏன் இந்த பேரை வைக்கக்கூடாது, இது கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். அதுக்கப்புறமேட்டும் ஜென்சியை தாண்டி நிறைய நேம் யோசிச்சேன். ஆனால் அந்த ஜென்சியில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்குது, ஜென்சி காய்ன்னு வச்சிருவோம் அப்படின்ட்டு ஜென்சி காயினே வச்சுட்டேன். ஆனால் ஜென்சி காயின்னு பார்த்தா அதுலேயும் இருக்காங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஜென்சி காய் அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி பேரை மாற்றி போடும்போது வந்த பேர் தான் ஜென்சி ஃபெல்லோ. நம்ம முரளி சஞ்சய் அப்படிங்கிற சேனல் இப்போது அஃபிஷியலாக ஜென்சி ஃபெல்லோவாக மாறுது. இந்த ஒரு விஷயத்தை நான் ஹாப்பியாக 2025 புது வருஷத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு ஹாப்பியாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு நேம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ட் ஆகிப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நேம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்மளோட சேனல் கொஞ்சமாக க்ரோ ஆகுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக தேவைப்படுது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் ஜென்சி ஃபெல்லோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் காஸ்டியூம் மாற்றிட்டு வரேன்.